ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீடு வந்து இப்போ ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டோம். அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே நாங்கள் காலி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து துணியெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கணும். அங்கே வந்து ஃபுல்லாகவே நாங்கள் காலி பண்ணிட்டு பீரோ பார்த்திங்கன்னா பெட்ரூமில் இருக்கிறது அங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். துணி எல்லாமும் எடுத்து மூட்டை கட்டியாச்சு. காலி பீரோ தான் இருக்குது, இதுவும் எடுக்கணும். இப்போ வந்து இந்த சோபா, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் எடுக்கலை. மொத்தமாக வீடு எல்லாமே இப்போ காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கிச்சன் இப்போ சமைக்கிற பாத்திரம் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு பாருங்கள். காலையில் பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக மூட்டைங்க இருந்துச்சு. ஆரியம், நெல் மூட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான பொருள் எல்லாமே இருந்துச்சு. ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி தான் இதை வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து இப்போ க்ளீன் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி ரூமுங்க, இது எல்லாமே இது படம், சாமி படம் எல்லாமும் கழட்டி எடுத்துட்டாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா பெட்ரூமாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக கட்டில், பீரோ எல்லாமே எடுத்துட்டேங்க. எல்லாமே காலி பண்ணியாச்சு. இவர் தான் எல்லாமே காலையில் காலி பண்ணிட்டாங்க. லைட் எரியுதா? எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க இவங்க தான். சரி, ஃப்ரிட்ஜு சோபாவில் தூக்கிடலாமா? பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு சோபாவெல்லாம் தூக்க போகிறோம். வீடு காலி காலி பண்ணிட்டோம். அது வீடியோ எடுக்கிறதுக்காக போட்டு விட்டேன். வீடு ஃபுல்லாகவே அதே தான் நான் காலையில் ரெடியான பெனார்வான்னு வந்துட்டேன். வரும் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வாரவே இல்லையா. காலையில் ஒரு வேலையாக கூட்டின்னு போயிட்டாங்க. அது முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு உக்காந்துட்டேன். எல்லா ரூமுமே கூட்டி பெருக்கி வரணும். சரிவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடு ஃபுல்லாகவே நாங்கள் காலி பண்ணிட்டோம். இப்போ 2 பொருளும் தூக்கின்னு போய் வச்சிட்டோம்னா முடிஞ்சது. அப்புறம் வீடெல்லாம் பெருக்கி கூட்டி வாரிட்டு அவ்வளோதான். பாருங்கள், எங்கள் வீட்டு முன்னாடி இப்படி தான் இருக்குது எல்லாம். இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து ஷெட்டு பார்த்திங்கன்னா பழைய பொருள், வேஸ்ட் பொருளெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக நாங்கள் அடிச்சிருக்கிற ஷெட்டு இது தாங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா மூட்டை, நெல் மூட்டை, ஆரி மூட்டை எல்லாமே அதில் தான் போட்டு வச்சுருக்கோம். எல்லா பொருள், வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே எடுத்து அதில் தான் போட்டிருக்கோம். அது உள்ளே போனால் இருட்டாக இருக்கும், ஒன்றும் தெரியாது. அதனால தான் அங்கே போகல. இந்த இடமும் பார்த்திங்கன்னா இந்த வாழை மரம் எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு. முன்னாடி நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இதுவும் எல்லாமே வெட்டிட்டு எல்லாமே இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு காரை போடணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு என்ன, எதுக்காக வீடு காலி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாகவும் இருக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து ஃபினிஷ் பண்ணவே இல்லை. நாங்கள் வீடு கட்டி பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஆச்சு. இன்னும் வீடு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை. அதிலே தான் இருந்தோம் வீடு இல்லாததுனால. இப்போ பார்த்திங்கன்னா டைலஸ் எல்லாம் போடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்கிற பொருள் அப்புறம் வெளியே எடுத்து போட்டுட்டோம். நாளையிலேருந்து டைலஸ் போட வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்தாங்களான்னா நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா டைலஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டைலஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஹோம் டூர் போடுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.